ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோட நைட் ஸ்டடி ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். நைட்டு ஒரு 3 ஹவர்ஸ் படித்தேன். 9 o'clock படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ புதுசாக ஒரு டாபிக் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் 10 to 12 நான் இந்த வீக் ஃபுல்லாக படித்தது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் கொடுத்தேன். ஸோ அந்த வீடியோ தான் உங்களோட நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட நேற்று கமெண்டில் கூட கேட்டிருந்தாங்க, எப்படி வீட்டு வேலையும் சமாளிச்சுட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு படிக்கிறது, டைம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நான் சொன்னேன், நான் 9 o'clock படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் எந்த வேலையுமே வீட்டு வேலை செய்ய மாட்டேன். ஒரு 3 hours படிச்சுட்டு தான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வேலையை எப்படி செய்வீங்க, அதுக்கான டிப்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது ஹவுஸ் ஒய்ஃபுக்கான ஒரு டிப்ஸ் வீடியோ. படிக்கிறதுக்கு எப்படி டைம் மேனேஜ் பண்ணி படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு டிப்ஸ் வீடியோ கூட இருக்கலாம். பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே நைட் ஸ்டடி பண்ணுற ஆள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், நான் நைட் ஸ்டடி தான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, நைட்டு எவ்வளோ நேரம் முழிக்க சொன்னாலும் நான் முழிச்சிருவேன். ஆனால் மார்னிங் எனக்கு எழுந்திரிக்கிறது கொஞ்சம் ஒத்து வராத டைமிங். ஸோ அதனால் நான் எப்போவுமே நைட் ஸ்டடி தான் பண்ணுவேன். பண்ணிவிட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 இல்லை 6:30 அந்த மாதிரி டைமிங் எழுந்திரிச்சிருவேன். நைட்டே என்ன அடுத்த நாள் லஞ்சு, அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணிவிட்டு, அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு படுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளால் ஈஸியாக மார்னிங் அந்த ஒர்க்கை கடகடன்னு செய்ய முடியும். அதே மாதிரி காலைல 6:30க்கு எழுந்தோடனே படிப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. 6:30 6 மணிக்கு எழுந்தோடனே நேராக கிச்சனுக்குள்ளே தான் வருவேன். வந்துட்டு டக்கு 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 டக்குன்னு எல்லா ஒர்க்கையும் பார்க்கணும். தம்பி 8 மணிக்கு போவான், பாப்பா 8:30க்கு போகும். ஸோ அந்த டைமுக்குள்ளவே கடகடன்னு நான் ஒர்க்கு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வேலை பார்த்துட்டே இருக்கும் போதே சிங்கில் விழுற பாத்திரத்தை சைட் பை சைட் வாஷ் பண்ணிக்கிட்டே தான் நான் வேலை பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பிள்ளைங்களுக்கு தலை சீவி விட்டு பாப்பாவுக்கு எல்லாரையும் கிளப்பி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நமக்கு என்ன பாத்திரம் இருக்கும் அப்படின்னா, இந்த சாப்பாடு கட்டினது, பிள்ளைங்க காலையில் சாப்பிட்டது, இந்த மாதிரி பாத்திரம்லாம் இருக்கும். அப்புறம் அந்த அடுப்பெலாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்கும். நம்ம வீட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா, நம்ம தொடர்ந்து வீட்டு வேலை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மளால் அதிலேருந்து வெளியிலே வர முடியாது. அடுத்து இதை பண்ணணும், அடுத்து அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டே இருந்ததுனால, ஐயோ பாத்திரம் கிடக்கு, இங்கே பேர் வீடு கூட்டாமல் குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட்லேருந்து நம்ம வெளியில் வரணும். நம்ம வேணுங்கனே இந்த மாதிரி பாத்திரத்தை விளக்காமல் போட்டு வச்சிடல, வீடை குப்பையாக போட்டு வைக்கல. நம்ம இன்றைக்கி படிக்க வேண்டியதை படிக்கணும். அதுக்கான டைம் இப்போ தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட அந்த 9 மணிக்கு அப்புறம், இன்னும் சொல்லப்போனால் அது 8:30க்கு அப்புறம் நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். பாப்பாவும் வெளியில் போனதுக்கப்புறம், பாப்பா கொஞ்சம் வீடு தம்பி விளையாட்டு ஜாமான்லாம் போட்டு பரப்பி வச்சுருப்பான். அதை மட்டும் லைட்டாக ஒதுங்க வச்சுட்டு டக்குன்னு புக் எடுத்துகிட்டு உட்காந்துருவேன். ஸோ இப்படி தான் நான் டைம் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ 9 மணி, இப்போ என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிப்பேன். எப்படியும் மார்னிங் அந்த டைமில் நான் ஜிகே இல்லாட்டி மேக்ஸ் இது 2ல் ஏதாவது ஒன்று தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. தமிழ் நான் எப்போவும் நைட்டு படிக்கிறேன், இல்லாட்டி ஆஃப்டர்நூன் படிக்கிறேன். இந்த மாதிரி தான் நான் டைம் ஷெட்யூல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மார்னிங் டைமில் ஜிகேயில் இந்த லெசனை முடிச்சிருக்கணும், இல்லை மேக்ஸில் இந்த டாப்பிக்கில் இந்த வீடியோஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி பிளான் பண்ணி கரெக்டாக ஒரு 3 hours நான் தொடர்ந்து படிப்பேன். அந்த நேரத்தில் தம்பி என்ன பண்ணுவான், எப்படி குழந்தைங்கள சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பெரிய பிள்ளைங்க 2மே ஸ்கூலுக்கு போயிடுது. இந்த குட்டி பையன் ஏதாவது விளையாடு ஜாமான், இல்லை அவனுக்கு பேனா, பென்சில், அப்புறம் ஏபிசிடி, அப்புறம் நோட்டு, ஸ்லைட்டுன்னு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அவன் பக்கத்தில் எடுத்து போட்டுருவேன். அவனால் என்ன முடியுமோ அந்தளவு வீடை கன்றாவி கோலமாக பண்ணி தான் வச்சுருப்பான். பட் அதையும் நான் பார்க்கவே மாட்டேன். என்னால் 12 மணி வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் எழுந்திரிக்க மாட்டேன் அப்படின்றத மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அவனும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கோஆப்ரேட் பண்ணுவான். என்னை இந்த மாதிரி படிச்சுட்ருக்கதை பார்த்துட்டு அவன் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். அந்த ஏபிசிடி அது இதுன்னு மாற்றி மாற்றி எதையாவது விளையாடிக்கிட்டு, சரி அப்படி ரொம்ப சம்டைம்ஸ் குழந்தைக்கு போர் அடிக்கும். அந்த மாதிரி டைமில் எனக்கு டோரா போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ சுட்டி டிவியில் இந்த டோரா போடும், அது பாட்டுக்கு ஓடும். அது ஒரு 3 மணி நேரம் கூட, 9 மணிலேருந்து தான் நினைக்கிறேன். அதை போட்டுட்டா அதையும் அப்படியே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அது
என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிப்பான். இதுக்கு இடையில வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னா எடுத்து கொடுத்துருவேன், தண்ணி வேணால் எடுத்து கொடுப்பேன். மற்றபடி அவனுக்குன்னு ஏதாவது வேலை செய்கிறதுனா செய்வேன், தண்ணி எடுத்து கொடுக்குறது, ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்குறது, அந்த மாதிரி. வீட்டு வேலைன்னு நான் செய்யவே மாட்டேன். இதுக்கிடையில் யாராவது வீட்டுக்கு வந்தாலும் அவங்கக்கிட்ட உட்காந்து பேசியும் டைம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் டோரை இழுத்து லாக் பண்ணிடுவேன். கதவு திறந்துருந்தால் தானே யாராவது வருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து வேலையும் குழந்தையும் நான் பேலன்ஸ் பண்ணி நான் படிக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க. 12 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இடத்த விட்டு கடன்னு விளக்கிட்டு டக்குன்னு வீடை கூட்டிகிட்டு போய் வாஷிங் மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு 1 மணிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அகைன் நானும் சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு 2 or 2:30 போல் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற வேலை இருந்துச்சுன்னா அதை அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க திருப்பி அகைன் ஒரு 3 hours 2 hours அது மாதிரி பிளான் பண்ணி படிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் என்னோடய டெய்லி ரொட்டீன் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.